ஹாய் மக்கா, என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது அவுட் சோர்ஸ்க்கான புக்ஸ் வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன உங்ககிட்ட சொன்னேனோ அதே தான் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸை பல வாட்டி வந்து படித்தாச்சு. திரும்ப 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 அரைச்ச மாவே தான் எனக்கு அரைச்சாப்பில் இருந்துச்சு. இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸை வந்து நல்லா தான் படித்து வச்சுருக்கோம். லாஸ்ட் மினிட்ல அதை ரிவிஷன் பண்ணால் கூட, அதாவது கடைசி நாட்கள் அந்த ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து அகைன் ரீட் பண்ணால் கூட நமக்கு வந்து டக்குன்னு அது ஞாபகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவுட் சோர்ஸ் புக்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம போகாத பக்கம். கரெக்டாக இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரில, நான் பர்சனலாக வந்து அவுட் சோர்ஸ் புக்ஸ் இது வரைக்கும் நான் படித்ததே கிடையாது எந்த ஒரு எக்ஸாமுக்குமே. ஸோ இதுதான் வெரி ஃபஸ்ட் டைம் நான் அவுட் சோர்ஸ் புக் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணி படிக்க போகிறது. ஸோ கண்டிப்பாக அதனால் நான் வந்து மெயினாக வந்து அவுட் சோர்ஸ்க்கு தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுச்சு பர்சனலாட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் படிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஸ்கூல் புக் தான் பேசிக்கு. ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் புக் படிக்கணும். நான் ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ் வந்து நல்லா தான் படிச்சிருக்கேன். சரி, பின்ன அது லாஸ்ட் டைம்னாலும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு பிஃபோர் நான் படிக்க ஆரம்பித்தா கூட ரிவிஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், VVTNPSC அகாடமி சாரோட வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து அவுட் சோர்ஸ்க்கான புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு பல வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அவுட் சோர்ஸ்க்கான புக்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஆல்ரெடி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது தான், வாங்குறதா இருந்தால் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யோசிச்சு இருந்துகிட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க, என்ன செய்ய. இன்னொன்று எப்படி புதுசாக இப்போ எனக்கு என்னென்னா, ஆல்ரெடி வந்து அந்த புக்ஸுக்குள்ளே, அதாவது ஸ்கூல் புக்ஸ்குள்ளேயே நம்ம ஓடிக்கிட்டே இருந்தாச்சா, திடீர்னு அவுட் சோர்ஸ் வந்து படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மைண்டு அலலப்பாக இருந்துட்டு சரி, ஆனால் கண்டிப்பாக படித்து தான் ஆகணுங்கிற சிச்சுவேஷனில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து தப்பான விஷயம். ஸோ அதனால் யோசிக்க ஒன்றும் வேண்டாம், துணிஞ்சு ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புக்ஸுமே ஆர்டர் போடல. இப்போதைக்கு எனக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் இப்போதைக்கு நான் ஆர்டர் போட்டிருக்கேன். எல்லா அவுட் சோர்ஸ் புக்ஸும் நான் இப்போதைக்கு ஆர்டர் போடல. இப்போதைக்கு நான் ஆர்டர் போட்ட புக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து காம்போ ஆஃபரில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த புக்கோட ஒரிஜினல் புக் ப்ரைஸ் வந்து 1740 rupees இந்த எல்லா புக்குமே. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா 1640 rupeesக்கு காம்போ ஆஃபரில் நான் வாங்கியிருந்தேன் பார்த்துக்கோங்க. 100 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. டெலிவரி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணாங்க. ஸோ இந்த 4 புக் நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புக் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதாவது அந்த 3 புக் வாங்கும்போது, பேராசிரியர் கா. வெங்கடேசன் சாரோட 3 புக் வாங்கினதில் ஒரு புக் வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சிது. ப்ளஸ் இந்த பாலிட்டி புக்கு, இந்திய அரசியலமைப்பு புக்கு, பிரகதீஷ் பப்ளிகேஷன் அவங்களோட புக்கும் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாத்தோட செப்பரேட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா புக் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வித்தின் 1 வீக்கில் வந்து எனக்கு புக் ரிசீவ் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. நான் உங்ககிட்ட நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அதிகமாக வந்து ஆன்லைனில் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சனே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு கடைக்கு போய் பொருளை வாங்கினோமா, உடனே வீட்டுக்கு வந்தோமா, கையில் பொருள் வந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, எனக்கு பயமாகவே இருக்கும், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோமே, இது நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக வந்து சேருமா, பேக்கிங் எப்படி இருக்கும், ஏதாவது டேமேஜஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயம் தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆல்ரெடி VVTNPSC சார்கிட்ட நான் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். அவங்களோட ஒன்லைனர் புக்ஸ் எல்லாமே நான் அவங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து பேக் பண்ணி நீட்டாக தான் அனுப்பியிருந்தாங்க. இருந்தாலும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்குள்ளால அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, எப்படி வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீட்டாக பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஃபஸ்ட்டே நான் பேக்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேக்கிங் வந்து தரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நீட்டாக, அதாவது புக்குக்குள்ளேயும் வந்து நீட்டாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க, அண்ட் வெளியேயும் பார்த்தீங்கன்னா நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக்கிங்கில் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி வித்தின் 1 வீக்குக்குள்ளால் புக்கும் என் கைக்கு வந்து சேர்ந்துடுச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப நான் வந்து தவம் இருக்க வேண்டிய நிலைமையும் எனக்கு ஏற்படலை. ஆர்டர் பண்ணேன், உடனே 1 வீக்குக்குள்ளாலே எனக்கு புக்கும் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீட்டாக தான் இருந்துச்சு பேக்கிங் எல்லாமே. புக்கை பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா திருப்பி எடுத்து நல்லா பார்த்தாச்சு, எந்த பக்கமும் ஒரு டேமேஜும் கிடையாது. ப்ராப்பராக நீட்டாக பேக் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க VVTNPSC அகாடமி சார். ஸோ நான் ஆர்டர் பண்ணது வந்து வாட்ஸ்அப்பில் நான் ஆர்டர் பண்ணல, நான் வந்து வெப்சைட்டில் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். VVTNPSCacademy.com அப்படிங்கிற வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் போட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ செப்பரேட்டாக இப்போ நான் வந்து ஒவ்வொரு புக்கோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியமான புக் தான் வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு ரம்யா அப்படிலாம் கேட்காதீங்க, ரொம்ப அவசியம் கேட்டிங்களா. பேராசிரியர் கா. வெங்கடேசன் சாரோட இந்திய தேசிய இயக்க வரலாறாக இருக்கட்டும், தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும், நவீன காலமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா தற்காலம், இந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப அவசியமான புக்கு தான். இந்த புக்ஸில் இருந்து நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா குரூப் 2 வரைக்கும் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ எதுக்கு இந்த புக்கெல்லாம் வாங்கி படிக்க அப்பெல்லாம் யோசிக்கவே செய்யாதீங்க. படிப்பு காரியத்தில் வந்து எதுக்கு அப்படிங்கிற வந்து கேள்வியே
இருக்கவே கூடாது. நமக்கு ஒரு அவசியம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து காசு செலவு பண்ணி வாங்கி தான் ஆகணும் பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னு அவசியமே இல்லை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் இப்போ எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி கைமீறி போயிடுச்சுன்னு சொல்லலாம். எல்லாமே அவுட் சோர்ஸில் தான் கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அவுட் சோர்ஸ் படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நானுமே வந்து பேராசிரியர் கா வெங்கடேசன் சாரோட புக்கை வந்து நான் ஆல்ரெடி நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணேன். புக்கை பற்றியெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ இந்திய தேசிய இயக்க வரலாறு அண்ட் தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம் அண்ட் தற்காலம் புக் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான புக்கு தான் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அதாவது தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம் அண்ட் தற்காலம் இந்த 2 புக்கோட ப்ரைஸ் சேர்த்து, இந்த 2 புக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் கா வெங்கடேசன் சாரோட இந்திய தேசிய இயக்க வரலாறு புக்கு. ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா 450 ரூபாய். நீங்கள் செப்பரேட்டாக வாங்குறதா இருந்தால் 450 ருபீஸ் பே பண்ணி இந்த புக்கை மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை நான் வாங்கின மாதிரி மொத்தமாக காம்போவில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் 1640 ருபீஸ் கொடுத்து இந்த மொத்த பேக்கேஜாக நீங்கள் வந்து வாங்கிடலாம். ஸோ நான் எப்படி நமக்கு அவசியம் தானே ஒவ்வொரு புக்காக வந்து செப்பரேட்டாக வாங்கிட்டு இருக்கிறதுக்கு மொத்தமாக வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் மொத்தமாக வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் பாலிட்டி புக்கு, இந்திய அரசியல் அமைப்பு புஸ்தகம் பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன் அவங்களோடது. ஸோ இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து 590 ருபீஸ். இது எல்லாமே சாரோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே கோ த்ரூ பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. எல்லாமே A to Z எல்லாமே கவர் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் படிக்கும்போது தான் இன்னுமே நமக்கு இன்டெப்த்தான விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். ஜஸ்ட் இப்போ நான் வந்து எல்லா டாபிக்ஸையுமே செக் பண்ணி பார்த்தேன் அண்ட் எல்லா டாபிக்ஸுமே வந்து தரவாக கவர் பண்ணிட்டாங்க A to Z. இனி படிக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. இதை தாண்டி ஒரு கேள்வி அப்படிங்கிறது எனக்கு தெரியல எப்படின்னு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பேசிக்காக இருக்கிற ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாகவே படிச்சிருவோம். படிச்சுட்டு அவுட் சோர்ஸாக இருக்கிற இந்த புக்ஸையுமே A to Z நம்ம வந்து தரவாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை தாண்டி கேள்விகள் கேட்கப்படுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல பார்த்துக்கோங்க. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வரது வந்து டவுட்டு தான் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பாலிட்டி எல்லாருக்குமே தெரியும், பாலிட்டிக்கு வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக் வந்து எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி வந்து வரதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அவுட் சோர்ஸ் புக்ஸை வந்து நல்லா படித்து முடிச்சிடணும் பார்த்துக்கோங்க.